Hi students, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Picard's method single variable வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு sum வந்து solve பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question read பண்ணிக்கலாம். Use Picard's method to approximate the value of y when x equal to 0.1 given that y when x equal to 0 and dy by dx equal to y minus x by y plus x அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவுண்டரி கண்டிஷன் ஓகேங்களா. இது எப்படி எழுதலாம்னா y ஆஃப் 0 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. தென் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.1 ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும் தான் y1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதுமானது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. dy by dx ஈக்குவல் டு நம்ம அதை எப்படி எழுதுவோம் f of x, yன்னு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதியாச்சு. தென் y minus x by y plus x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவனில் கொடுத்துருக்க இனிஷியல் வேல்யூஸில் இருந்து x0 வேல்யூ 0, y0 வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டோம். தென் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா y1 கண்டுபிடிக்கணும். y1ஓட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் y1 ஈக்குவல் டு y0 plus integral x0 to x f of x, y0 into dx அப்படிங்கிறது. சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா x0 இருக்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் நாட் சப்ஸ்டியூட் பண்ணணும். x நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா y1 ஈக்குவல் டு y0 வேல்யூ 1 plus integral x0 வேல்யூ 0 அப்போ x அப்படியே f of x, y0 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் தான். yக்கு பதிலாக இங்கே y0 இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஃபுல்லாக y0ன்னு போட்டுக்கோங்க. அப்போ y0 plus x by y0 minus x by y0 plus x into dx அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா. இப்போ இதுக்கான வேல்யூஸ் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்டெக்ரல் 0 to x, y0 வேல்யூ 1, ஸோ மைனஸ் எக்ஸ் பை 1 plus x into dx ஓகேங்களா. நியூமரேட்டரில் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் 1 வந்து நீங்கள் போடுங்க ஓகேங்களா. ஈஸியாக நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்போ y1 ஈக்குவல் டு 1 plus integral 0 to x, நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் 1 வந்து போடுறேன். சரிங்களா. அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை 1 plus x into dx அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. 1 plus integral 0 to x, இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1ஐயும் இங்கே 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 2 ஆகிடுதா. அப்போது 2 இந்த டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 1 plus x அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா. டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 plus x அப்படியே இருக்குது ஓகேங்களா. புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 2 வந்து கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸை காமனாக எடுத்துட்டேன்னா 1 plus xன்னு சொல்லி கிடச்சிருக்கு இன்டூ dx ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமரேட்டர் 2க்கும் தான் இந்த 1 plus xக்கும் தான். அப்போது ஸோ இந்த டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் தான் 1 plus xக்கும் தான் தனித்தனியாக பிரித்து வந்து எழுதிக்கலாம். அப்போ எப்படி கிடைக்கிறோம், இன்டெக்ரல் 0 to x 2 by 1 plus x மைனஸ் 1 plus x by 1 plus x அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு இன்டூ dx. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இன்டெக்ரல் 0 to x 2 by 1 plus x மைனஸ் இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு 1 தான் கிடச்சிருக்கு இன்டூ dx ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிடலாம் ஓகேங்களா. 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் தான். ஸோ தனியாக வச்சுக்கோங்க. 1 by 1 plus x எப்படி எழுதுவோம், log xன்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 by x அப்போ இன்டெக்ரல் 1 by x into dx நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா log x அப்படின்னு நீங்கள் எழுதலாம் ஓகே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் 1 by 1 plus x into dxன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது log of 1 plus x அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சரிங்களா. இந்த 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் வெளியே வச்சுக்கிட்டேன். ஸோ அது இங்கே இப்படி எழுதுறீங்க அப்படின்னா என்ன கிடைக்குன்னா 2 அப்படியே கான்ஸ்டன்ட் இருக்கட்டும். இப்போ பண்ணிங்கன்னா log of 1 plus xன்னு கிடச்சிருக்கு. இந்த 1 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x ஓகேங்களா. சப்ஸ்டியூட் பண்ணால் 1 plus 2 log of 1 plus x மைனஸ் x அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு ஓகேங்களா. நமக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா y1ஓட ஒரு ஈக்குவேஷன் ஓகேங்களா. y1 of x இதான் y1 of x ஓட ஈக்குவேஷன். நமக்கு கிவனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூஸ் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. x ஈக்குவல் டு 0.1 மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமானது. சரிங்களா. y1 of 0.1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.92279 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு ஓகேவா. இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து y2ஓட ஐட்ரேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா y2க்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா y0 வேல்யூ 1 ப்ளஸ் இன்டெக்ரல் x0 வேல்யூ 0 இன்டூ எக்ஸ் f of x, y1 அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் நீங்கள் y1 சப்ஸ்டியூட் பண்ணணும். y1 மைனஸ் எக்ஸ் பை y1 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இன்டூ dx ஓகேவா. இந்த y1ஓட ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த ஈக்குவேஷனை நியூமரேட்டர்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணணும், டினாமினேட்டர்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எப்படி கிடைக்கும்னா
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த ஃபுல் டேர்மையும் நான் இங்கே வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இங்கே ஒரு -x இருக்குது, அந்த -x தான் இங்கே இருக்குது. சரிங்களா, அந்த நான் அகைன் கீழே அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த +x அப்படி தான் இருக்குது. இங்கே கீழே டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா +xம் -xம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் இங்கே வந்து மேலே நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா -x அப்படிங்கிறது -2x மாறிடுச்சு. ஓகேவா, அந்த ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதிக்கோங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் பண்ணி எழுதுனா எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த ஃபுல் டேர்முக்கு இந்த டினாமினேட்டர், இந்த டேர்முக்கு டினாமினேட்டர் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே வந்து அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா 1 + integral 0 to x 1 கேன்சல் பண்ணால் 1 ஆகிடுச்சு. 1 - 2x / 1 + 2 log x into 1 + x into dx அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்டெகிரேட் பண்ண அப்படின்னா என்ன பண்ணலாம்னா விச் இஸ் டிஃபிகல்ட் டு இன்டெகிரேட். ஓகேங்களா, which is difficult to integrate அப்படின்னு எழுதிக்கோங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் போட்டோம் இல்லையா, அதுவே நமக்கு ஒய்யோட வேல்யூவாக நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம்னா we use only first approximation அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷனில் கண்டுபிடிச்ச 0.98279 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ. ஓகேங்களா, ஏன்னா இது இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால அப்ராக்சிமேஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.